அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யூனிவர்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஷிப்பிங் கண்டெய்னரை பற்றின வீடியோக்கள் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கான பதிவில் இந்த கண்டெய்னர்களை பயன்படுத்தி 40 அடி ஷிப்பிங் கண்டெய்னர்களை பயன்படுத்தி ஒரு வித்தியாசமான ஒரு கண்டெய்னரில் சொகுசு பங்களா பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட டிசைன் எப்படி இருக்கும், அதோட ப்ரைஸ் எவ்வளோ வரும், அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும், அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். இப்போ இந்த டிசைனில் பார்த்தோன்னா மொத்தமாக 3 40 அடி கண்டெய்னர் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்குது. இந்த 3 40 அடி கண்டெய்னர்லையுமே மேக்ஸிமம் இதில் வந்து இந்த சைடு பேனல், கண்டெய்னரில் இருக்கிற சைடு பேனலை வந்து ரிமூவ் பண்ணியிருக்குது. இப்போது இந்த மாதிரியான கண்டெய்னரில் சொகுசு பங்களா பண்ணுறாங்க அப்படிங்கும் பொழுது அதை சொகுசு பங்களா, அது ஒரு லக்ஸரியஸான ஹவுஸ் அப்படிங்கிறத எப்படி வந்து வெளியே வந்து அந்த அவுட்லுக் காட்டும் அப்படின்னா, அந்த கண்டெய்னரில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் எல்லாமே மிகப்பெரிய அளவில் எடுக்கும் பொழுதோ, இல்லை அந்த கண்டெய்னரில் இருக்கிற ஓப்பனிங்ஸை கிளாஸ் இல்லை அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய விண்டோக்களோ இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ரிச் லுக்கை தரும். இப்போது இந்த கண்டெய்னரில் இருக்கிற எல்லா சைடு வாலுமே மேக்ஸிமம் ரிமூவ் பண்ணியிருக்குது. இப்போ கீழே 2 கண்டெய்னர் வச்சு அதுக்கு மேலே வந்து ஒரு கண்டெய்னரை, ஒரு 40 அடி கண்டெய்னரை வந்து இன்க்ளைனாக ஒரு கோணையாக வந்து வச்சுருக்குது. இப்போது இதெல்லாம் வந்து கோணையாக வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு டிசைனில் பண்ணுறதுல தப்பே இல்லை. இப்போது இந்த மாதிரி கண்டெய்னர்களை வந்து கீழே இருக்கிற கண்டெய்னரில் சைடு வால் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரை வைக்கும் பொழுது அதோட லோடு எப்படி தாங்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக தாங்காதுங்க. ஏன்னா ஒரு 40 அடி கண்டெய்னரோட வெயிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 3750 கிலோ, மொத்தமாக வந்து ஒரு 3.5 டன் வெயிட் வரும். ஸோ கீழே வந்து ஒரு 2 கண்டெய்னர் வச்சு அதுக்கு மேலே நீங்கள் ஒரு 3.5 டன் கண்டெய்னரை வந்து கண்டெய்னரை சென்டராக வந்து ஒரு கோணையாக வைக்கும் பொழுது கண்டிப்பாக உள்ள டென்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டெய்னருக்கு மேலே இன்னொரு கண்டெய்னர் நீங்கள் இன்க்ளைண்டாக வச்சாலும் சரி, நேராக வச்சாலும் சரி, கார்னர் காஸ்டிங் மேலே வச்சாலுமே சரி, ஃபார் சேஃப் பர்பஸ்க்கு நீங்கள் உள்ள ஸ்டீலில் வந்து ஸ்ட்ரக்சரல் ஒர்க் பார்க்குறது ரொம்ப 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 நல்லது. இங்கே கண்டெய்னர் மேனுஃபேக்சரர் வந்து சில சமயம் சொல்லுவாங்க, இல்லைங்க நீங்கள் ஒரு கண்டெய்னருக்கு மேலே இன்னொரு கண்டெய்னர் வைக்கும் பொழுது கார்னர் போஸ்ட் மேலே தான் இருக்கும், அந்த 4 கார்னர் மேலே தான் உட்காரும், ஸோ அதனால் இன்டீரியர் தேவைப்படாது அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டு தான், அவங்க சொல்கிறது கரெக்டு தான். 4 கார்னர் காஸ்டிங் மேலே அதே பொசிஷனில் இன்னொரு கண்டெய்னரை வைக்கும் பொழுது தேவைப்படாது தான், உள்ள இன்டீரியரில் ஃப்ரேமிங் ஒர்க்கு தேவைப்படாது தான். பட் நீங்கள் உள்ளே வந்து என்ன மெட்டீரியல் வைக்கிறீங்க, இப்போது கீழே இருக்கிற கண்டெய்னரில் வந்து நீங்கள் ப்ளைனாக கிச்சன் மாதிரி யூஸ் பண்ணுறீங்க, மேலே இருக்கிற கண்டெய்னரில் வந்து நீங்கள் வந்து ஒரு பெட்ரூம் மாதிரி யூஸ் பண்ணுறீங்க, ஒரு லிவிங் ஹால் மாதிரி மேலே வைக்கிறீங்க, சோஃபா வரும், மேலே ஒரு பெரிய வெயிட்டான பீரோ வரும். அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு கார்னர் காஸ்டிங்கை கீழே, அதாவது அந்த கண்டெய்னர் கீழே ரூஃபில் வந்து வெயிட் வைக்கும் பொழுது, சென்டராக வைக்கும் பொழுது உங்களுக்கு கீழே இம்பேக்ட் ஆகும். ஆல்ரெடி அது பழைய கண்டெய்னர். இப்போ நீங்கள் இந்த மாதிரி இம்பேக்ட் ஆகி வைக்கும் பொழுது உங்களுக்கு டேமேஜோ இல்லை கட்டோ ஆகாது. பட் ஆனால் அந்த வெயிட் உள்ளே அழுத்துறதுனால கீழே உங்களுக்கு அந்த இம்பேக்ட் தெரியும். ஸோ அதை தடுக்கிறதுக்காகவும் ஒரு சேஃப்டிக்காகவும் நீங்கள் அந்த ஸ்ட்ரக்சரல் ஒர்க் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரல் ஒர்க் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே செலவாகாதுங்க. இதுதான் வந்து உண்மை. உள்ளே வந்து ஒரு கண்டெய்னர் கீழே வச்சு மேலே ஒரு கண்டெய்னர் வைக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த இடத்துல லோடு சப்போர்ட் கொடுக்கறதுக்காக ஒரு மெம்பர் வைக்கிறீங்க, ஒரு ஸ்டீல் ஸ்ட்ரக்சரல் ஒர்க் பார்க்குறீங்க. அப்படிங்கும் பொழுது அதிகபட்சம் ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே போகவே போகாது. நீங்கள் ஸ்பெஷலாக ஒரு வேறு ஏதாச்சும் ஒரு டிசைன் பண்ணுறீங்க, இந்த மாதிரி உள்ளே வந்து ஸ்பைரலாக வந்து படிக்கட்டு வரணும், நீங்கள் உங்களுக்கு ஸ்பைரலாக எஸ்எஸ்லாம் போடணும், உள்ளே வந்து இந்த படிக்கட்டு மேலே போகிறதுக்கு கீழே வரத்துக்கு கீழே வந்து ஒரு விண்டோ இருக்கணும், ஒரு கண்ணாடி விண்டோ இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஸ்பெஷல் ரெக்யர்மெண்ட்ஸ் ஏதாச்சும் உள்ளே கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு அதோட மேக்கிங் காஸ்ட் வந்து அதிகமாகவே தவிர, மற்றபடி நீங்கள் இந்த கண்டெய்னர் ஹோம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக்கான டிசைனில் நீங்கள் போயிட்டீங்க அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நார்மல் ஹவுஸை விட வந்து இது ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் தான் வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போது இந்த டிசைனில் பார்த்தோம்னா இதே மாதிரி உள்ளே வந்து ஒரு ஸ்பைரல் லேடர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்குது. இப்போது இந்த மாதிரியான உள்ள ஃபர்னிச்சர்ஸ் வந்து இந்த மாதிரி டிசைனில் வந்து ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னம்னா, இந்த மாதிரி கண்டெய்னரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது இப்படி தான் இருக்கும். இந்த பொருளெல்லாம் இங்கே இருந்துச்சுன்னா கண்டெய்னர் ஹோமில் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு லுக்குக்காக தான் வந்து இந்த மாதிரி பொருட்கள் வந்து உள்ளே வச்சு காட்டுறாங்க. இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ இப்போது இந்த மாதிரியான லக்ஸரியஸ் வந்து ஹவுஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது
மொத்தம் 340 அடி கண்டெய்னர் இருக்குது. இப்போ இருக்கிற மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் ஒரு ஆவரேஜான கண்டெய்னர் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 3 லட்ச ரூபா வரும். நீங்கள் ஒரு பல்க் குவான்டிட்டி எடுக்கும் பொழுது நீங்கள் ஒரு மினிமம் 10 எடுக்கிறீங்க, ஒரு மேக்ஸிமம் ஒரு 20 to 25 கண்டெய்னர் எடுக்கிறீங்க பொழுது உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 லட்ச ரூபா வரைக்கும் கூட வாங்கலாம். பட் ஆனால் அது கண்டெய்னரோட குவாலிட்டியை பொறுத்து இருக்குது. நீங்கள் ஒரு ஆவரேஜான குவாலிட்டியில் ஒரு கண்டெய்னர் வந்து ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு எடுத்திங்கன்னா கூட அதுக்கு மேலே ஒரு கண்டெய்னருக்கு இன்டீரியர் ஃபினிஷிங்க்கு ஒர்க் முடிக்கிறதுக்கு அதிகபட்சம் ஒரு 2 லட்ச ரூபா வச்சா கூட டோட்டலாக ஒரு கண்டெய்னருக்கு 5 லட்சம், மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 கண்டெய்னருக்கு சேர்த்து மொத்தம் ஒரு 15 லட்ச ரூபா ஆகும். இது எல்லாமே டேக்ஸ் இல்லாமல் தான் சொல்கிறேன். இந்த ப்ரைஸ் வந்து வேரியபிள் ஆகும். நீங்கள் உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்ஸை பொறுத்து உள்ள நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்னென்ன மாதிரியான ஒர்க் வந்து டிசைன் கேட்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த ப்ரைஸ் மாறுபடும். இந்த ப்ரைஸ் வந்து நிலையானதில்லை, அதிகமாகவும் போகலாம், சொல்லப்போனால் ஒரு 3-4 லட்சம் கம்மியாகவும் ஆகலாம். பட் இது வந்து ஒரு ஆவரேஜான ப்ரைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் ஒரு கண்டென்ட் சேனல் இருக்கிறத உங்களோட நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ. இது போல் மேலும் பல ஷிப்பிங் கண்டெய்னர்களை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.